தமிழ் சுருக்கெழுத்து கேள்வி பதில்கள் அத்தியாயம் 12 குறுக்கிடும் உயிர்களும் கொக்கிகளுக்கு முன் சுழிகளும். கேள்வி 50 குறுக்கிடும் உயிர்கள் எழுதப்படும் முறையை உதாரணங்களுடன் விளக்குக. வாகாக எழுதுவதற்கு இர் இல் கொக்கி சேர்ந்த தொடருக்கு இடையே குறில் வந்தாலும் கொக்கிகள் உபயோகிக்கப்படும். நெடில் வந்தால் கொக்கியை உபயோகப்படுத்தாமல் முழுவதும் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: பலமாக, பாலம், பிறகு, பீரீடு. இர் இல் சேர்ந்த தொடருக்கு இடையே எந்த இடத்து நெடில் வந்தாலும் அதை காட்ட கொக்கியிடப்பட்ட மெய்க்குறிக்கு நடுவே ஒரு குறுங்கோட்டு உயிர்க்குறி போடப்படும். குறித்தொடர் முதல் நிலையில் எழுதப்பட்டிருந்தால் முதலிடத்து உயிர் நெடிலையும், இரண்டாம் நிலையில் எழுதப்பட்டிருந்தால் இரண்டாம் இடத்து உயிர் நெடிலையும், மூன்றாம் நிலையில் எழுதப்பட்டிருந்தால் மூன்றாம் இடத்து உயிர் நெடிலையும் குறிக்கும். எடுத்துக்காட்டு: கார்காலம், கோரிக்கை, பூர்த்தி. வார்த்தைக்கு வார்த்தை வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டிய இடங்களில் ஒரு வார்த்தை கொக்கியுடனும் மற்றது முழுவதும் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: பார்த்தே, பாராதே. கேள்வி 51 ஒரு வார்த்தையின் ஆரம்பத்தில் நல்ல என்பது வந்தால் மற்றும் ஒரு வினைச்சொல்லோடு கடைசியில் கொல்ல என்பது வந்தால் எவ்வாறு எழுதப்படும் என்பதை விளக்குக. ஒரு வார்த்தையின் ஆரம்பத்தில் நல்ல என்பது வந்தால் அதற்கு நல்ல என்பது சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: நல்லது, நல்லவை. ஒரு வினைச்சொல்லோடு கடைசியில் கொல்ல என்பது வந்தால் அதற்கு கொல்ல என்பது சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: கூடிக் கொள்ள, அமைத்துக் கொள்ள. கேள்வி 52 இர் இல் கொக்கிகளுக்கு முன் சுழிகள் எழுதப்படும் முறையை உதாரணங்களுடன் விளக்குக. இர் கொக்கியுடைய நேர்கோடுகளுக்கு முன் ஆரம்பத்தில் சா சா அல்லது ஸ்வாவுக்குரிய சுழி வந்தால் கொக்கியுள்ள பக்கமாக, அதாவது வலது வாட்டமாகவே அந்த சுழிகள் சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: சீக்கிரம், சுற்றம், ஸ்வீகரி. இல் கொக்கியிடப்பட்ட நேர்கோடுகளுக்கும் இர் இல் கொக்கியிடப்பட்ட வளைவு கோடுகளுக்கும் சா சா சுழி மாத்திரம் கொக்கிக்குள் கொக்கி சுழி இரண்டையும் சுலபமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: சேவல், சுழி, பசுக்கள். நடுவில் ஸ்கர் என்பது கீழ்கோடுகளுக்கு பின் வந்தால் அது கீழ்கண்டபடி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: கிருபா சாகரணா, பாஸ்கரனா.